அதாவது மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய சிறுமுகை வனப்பகுதியில பெத்திக்குட்டை காப்பு காட்டு பகுதியில வனத்துறையினருடைய ரோந்து பணியின் போதுதான் இந்த யானை கண்டறியப்பட்டிருந்திருக்கிறது. அதாவது இது ஒரே இடத்துல நின்று கொண்டு சற்று தூரம் நடப்பதும் அதே இடத்துல நிற்பதுமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வனத்துறையினர் பார்த்திருக்கிறாங்க. இதை தொடர்ந்துதான் இந்த யானைக்கு ஏதாவது உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்குமோங்கிற ஒரு சந்தேகத்தின் பேர்ல இது குறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்திற்கு அந்த யானையை பரிசோதித்து பார்த்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த யானைக்கு ஊட்டச்சத்து மருந்துகள் கொடுப்பதும் அதே போல நோய் எதிர்ப்பு மருந்துகள் கொடுப்பதற்கும் மருத்துவர்கள் பரிந்துரைத்ததன் பேர்ல பழங்கள் மூலமாக இந்த மருந்துகளை யானைக்கு தற்பொழுது கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக வனத்துறையினர் கொடுக்கக்கூடிய அந்த பழங்களை இந்த யானை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது அதுல ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகத்தான் வனத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் தொடர்ந்து அந்த யானையை கண்காணிக்க வேண்டி இருப்பதாகவும் அது ஒரே இடத்துல நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அதற்கு தேவையான அனைத்து விதமான சிகிச்சைகளை அளிப்பதற்கு மேல் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பதற்கும் உயர் அதிகாரிகளிடம் தற்பொழுது கலந்தாலோசிக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலையில அந்த யானையினுடைய உடல் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகத்தான் வனத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள்.